வணக்கம். முதலமைச்சர் நேத்து ஒரு விஷயத்த சொன்னாருங்க. பிஜேபி ரொம்ப பெருமையா பேசிக்கிற இந்த டபுள் இன்ஜின் ஆட்சி எனப்படுகிற இந்த டப்பா இன்ஜின் ஆட்சி எங்களுக்கு வேணான்னு சொன்னாரு. அதுக்கு காரணம், இந்த டப்பா இன்ஜின் ஆட்சி நடக்கின்ற வட மாநிலங்கள தவிர்த்துட்டு, தென் மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப முன்னேற்ற பாதையிலே போயின்னுக்குது. அதனால எங்களுக்கு இந்த டப்பா இன்ஜின் ஆட்சிலாம் வேணான்னு சொன்னாரு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. குஜராத் தான் இன்னைக்கு சர்வதேச போதை தலைநகரமா இருக்கு. அதானியுடைய முந்த்ரா துறைமுகம் தான் அதுக்கு வாசலாவே இருக்கு. குஜராத்ல போதை மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகள் ஏராளமா இருக்கு. இது நாங்க சொல்லலைங்க. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அங்க உற்பத்தி ஆகி தான் அமெரிக்காவுக்கே வந்து பல பேருக்கு கெடுத்திருக்குதாம். இதனால இந்த டப்பா இன்ஜின் ஆச்சு அதெல்லாம் சரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி அறிவு குடுத்தா போதும் நல்லா இருக்கும். கல்வின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு நியூஸ கேட்டு எனக்கு உண்மையிலேயே மன வருத்தம். யுபியில ஜான்வி நகர்ல ஒரு இளைஞன் நீட் பலமுறை முயற்சி பண்ணி தேற முடியல. அதனால குறுக்கு வழியா தன் கால தானே வெட்டின்னு மாற்றுத்திறனாளி கோட்டால போய் படிக்கலாம்னு நினைச்சு, அதுவும் அம்பலப்பட்டு போய் கிடைக்காம, மருத்துவமனையில சோகமா படுத்திருந்த ஒரு காட்சிய காட்டுனாங்க. உலகத்திலே இந்த கொடுமை எங்கேயும் நடக்காதுங்க. மருத்துவம் படிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? வெளிநாடுகளெல்லாம் யாருன்னு என்ன எப்ப நினைச்சாலும் மருத்துவம் படிக்கலாம். இந்தியால மட்டும் ஏன் இப்படி ஒரு சித்திரவதை நடக்குது? ஏழைகள் மருத்துவ கனவு மேல ஏன் மண்ண தூக்கி போடுறீங்க? அது ஏன் எட்டாக்கனியாவே இருக்கு? நீட் தேர்வு என்ற கொடுஞ்சட்டத்த ஏன் வைக்கிறீங்க? இதனால வந்து என்னன்னா, நெறைய நிறுவனங்கள் கோடிகள்ல சம்பாதிக்கிறாங்க. வேற எந்த பயனும் கிடையாது. அந்த கோச்சிங் சென்டர் தான் பொழைக்குது. எதுக்காக மாணவ சமுதாயத்து மேல இவ்ளோ பெரிய சிரமத்த குடுக்குறீங்க? அக்கறைன்னு ஒண்ணு இருந்தா ஒரு நாள்ல செய்யலாம். இது ஐநா சபைக்கு போக தேவையில்ல, கோடி ரூபாய் இல்ல. ரத்துன்னு சொல்லி போறது எவ்வளோ நேரம் ஆகும்? இது மாணவ சமுதாயம் புரிஞ்சுக்கணும். உண்மையான அக்கறை இருந்தா எப்பயோ செஞ்சிருப்பாங்க. அக்டோபர் மாசம் 3 குழந்தைங்க இருந்தாங்க தமிழ்நாட்டுல. அனிதா முதற்கொண்டு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் மீளா துயரில் ஆழ்ந்தது இந்த நீட் தேர்வால தான்.